வணக்கம். ஆஸ்ட்ரோ பிருந்தா கோயம்புத்தூர்லேருந்து. இந்த 2025வது வருடம் ஒவ்வொரு நபருக்கும் எந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் மாற்றங்கள் ஒருத்தருக்குள்ளே ஏற்படுத்த போகுது, அது எந்தெந்த விதத்தில் ஆக்கப்பூர்வமாகவும் எந்தெந்த விதத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ்க்கு உண்டான வீடியோ இது. பொது பலனாக இதை நம்ம எடுக்கவும் முடியாது. அதே சமயத்தில் அவங்க சுயஜாதகத்தோடு அதை பொருத்தி ரொம்ப வரி பண்ணுறதுக்கு வேண்டிய அவசியமும் இருக்காது. ஏன் அப்படின்னா, ஒருத்தரோட ஜாதகத்தில் அவங்க பிறக்கும்போது அவங்களுக்கு என்னெல்லாம் கொடுப்பனை அப்படின்னு அமைய பெற்றிருக்கோ, அந்த கொடுப்பனைக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையில் கிடைக்கவும் செய்யும், ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையிலேருந்து பறிக்கப்படவும் செய்யும். அந்த கொடுப்பனையை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அதற்கேற்ற தசாவும் புத்தியும் அந்தரமும் வரும்போது கோச்சார கிரகங்கள் அதை எடுத்து கொடுத்துட்டு போகும். ஸோ இந்த வருடம் 2025 எந்த மாதிரியான சீக்ரெட்ஸை, எந்த மாதிரியான மிராக்கிள்ஸை ஒருத்தரோட வாழ்க்கையில் ஓப்பன் அப் பண்ண போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். குருவாஞ்சேரியில் ஃபிளாட் வாங்கினா அடுத்த குருவாஞ்சேரியில் பிளாட் இலவசம். நம்ம ஐஃபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஸ்பைக் அப்ஸ் குருவாஞ்சேரியில் லிமிடெட் பீரியட் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. கும்பராசி கும்பலக்னக்காரங்களுக்கு இந்த 2025வது வருடம் எந்த மாதிரியான விஷயங்களில் பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ண போகுது, எந்த மாதிரியான விஷயங்களில் அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். காலபுருஷோட ஒரிஜினல் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசைர்ஸ் அண்ட் ஆம்பிஷன், சர்ப்ளஸ் கெயின்ஸ், மாஸ் ஐடென்டிட்டி, ஹிப்பினோ மேடம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, யாரோ ஒருத்தர் ஜாலியாக ரக்கிட்டான் இருக்காங்கன்னா அவங்க கண்டிப்பாக கும்பம் அவங்க ஜாதத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். காடு மலை நிறைய அலையிறாங்க, நிறைய ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கும்பத்தை ஆக்டிவேட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அதனால் கும்பம் டிஃபால்ட்டாகவே இந்த குவாலிட்டிஸை வளர்த்திக்கோங்க. கும்பத்தில் ராகு வந்து அமரப்போகுது 2025. ஹேர் ஸ்டைல்லேருந்து, அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேருந்து, அவங்க தன்னை வெளிப்படுத்துகிற விதத்துலேருந்து நீங்கள் ஓவராலாகவே பார்க்கலாம். அம்பி அந்நியனாக மாறுதும், அந்நியன் அம்பியாக மாறுதும், நிறைய விஷயங்களில் லக்னத்தை ராகு பார்த்தாலோ, திரிகோணத்துக்கு வந்தாலோ, லக்னத்தில் ராகு வந்து அமர்ந்தாலே அவங்க வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்சாக தன்னை வெளிப்படுத்துவாங்க. ஆனால் குட்டிச்சாத்தானுக்கு தீனி போட்ட மாதிரி அவங்க தனக்கு ஏதோ ஒரு நாலேஜை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அசாதாரணமான மென்டல் ட்ராமாக்குள்ளே போய் மாட்டிக்குவாங்க. தூக்கத்தை தொலைக்கிறது, தேவையில்லாத அடிக்ஷன்ஸ்குள்ளே போகிறது, இது எல்லாமே கும்பராசி கும்பலக்னக்காரங்க எதிர்கொள்ள வேண்டி வரும். இதில் ரொம்ப கவனம் இருக்கும். குழந்தைங்க கும்பராசி கும்பலக்னம் இருக்காங்கன்னா தேவையில்லாமல் கேட்ஜெட்ஸை கையில் கொடுத்துறாதீங்க. அவங்க ஹேர் ஸ்டைல் மாற்றிக்கலான்னு சொல்லுவாங்க, ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் திடீர்னு சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நார்மல், இதெல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் தேவையில்லாத அடிக்ஷன்ஸ்குள்ளே போயிடக்கூடாது. புது கான்டாக்ட்ஸை உருவாக்கும் போது கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும். இதில் கவனமாக இருந்துட்டிங்கனாலே இந்த ராகு பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாது. அதே மாதிரி அவங்க பாடியும் அவங்க பிரெயினும் வந்து ஆக்குப்பைடாக இருக்கணும். ஸோ அதுலேயும் கொஞ்சம் ஃபோக்கஸாக இருந்துக்கோங்க. கும்பராசி கும்பலக்னக்காரங்க உங்களை பிஸியாக்கிக்கோங்க. லக்னாதிபதி 2ல் போய் அமையப்பட்டிருக்கு. குடும்பம் உருவாக்கணும், வருமானம் சம்பாதிக்கணும், இது ரெண்டும் தான் அடுத்த 2.5 வருஷத்துக்கு குடும்பத்தோட மெயின் டார்கெட்டாகவே இருக்க போகுது. குடும்ப வாழ்க்கையும் வருமானத்தையும் தொட்டு மேஜர் டிரான்ஸ்ஃபார்மேஷனை, எக்ஸ்ட்ரீம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸை கும்பராசி கும்பலக்னக்காரங்க எதிர்கொள்ள போகிறாங்க. ஸோ ஆக்கப்பூர்வமாக இருக்கிறதும் அதை நெகட்டிவாக மாற்றுறதும் உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. ஏன் அப்படின்னா லக்னாதிபதியான சனி 2ஆம் பாவத்தில் அமர்ந்து 8ஆம் பாவத்தையும் 11ஆம் பாவத்தையும் பார்க்குது. தேவையில்லாமல் கேட்ஜெட்ஸை தவறான விதங்கள் எதுலையுமே பயன்படுத்திடாதீங்க. ஷேர் மார்க்கெட், கேம்பிளிங் போன்ற விஷயங்களில் தேவையில்லாமல் இன்வால்வ் ஆகிட வேண்டாம். 2ஆம் அதிபதியும் வருமானத்தையும் சர்ப்ளஸ் கெயின்ஸையும் சுட்டி காட்டக்கூடிய, குடும்ப வாழ்க்கையும் சுட்டி காட்டக்கூடிய குரு 5ஆம் பாவத்தில் வந்து அமைய பெற்றிருக்கு. 5ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்கிற குரு உங்களோட பாக்யஸ்தானத்தையும் பார்க்குது. ஸோ குடும்ப வாழ்க்கைக்காக, வருமானத்துக்காக காத்துட்ருக்கிற கும்பராசி கும்பலக்னக்காரங்களுக்கு உறுதியாகவே இந்த வருடம் அதுக்குண்டான ஓப்பனப்பை கொடுத்துரும். குருடைய பார்வை 11ஆம் பாவமான தன்னோட சொந்த வீட்டையும் ஆஸ்பெக்ட் பண்ணுது. அப்படிங்கும்போது நீங்கள் நினச்சதெல்லாம் அடைஞ்சிடலாம். ஆனால் எந்த விதத்தில் அடையணும்னு நினைக்கிறீங்கிறதுல மட்டும் லக்னத்தில் இருக்கிற ராகு ஒரு ட்விஸ்ட் வைக்கும். அந்த ட்விஸ்ட்டில் ரொம்ப கவனமாக கிராஸ் பண்ணி போங்க. 2ஆம் அதிபதியாகி சனி அஷ்டமத்தை பார்க்குது. அது 6ஆம் பாவமாக இருக்கும்போது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் தேவை. ஆரோக்கியத்தில் கவனமாக இல்லை அப்படிங்கும்போது அசாதாரணமான உடல் உபாதைகளை இந்த வருஷம் ட்ரிகர் பண்ணிடும். தேவையில்லாமல் அதிகமான சக்திக்கு மீறின கடனில் இறங்கிடாதீங்க. ஏன்னா 6ஆம் அதிபதியாக உங்களுக்கு ஆல்ரெடி கடகம் இருக்குது. அப்படிங்கும்போது ஹெல்த்தில் டிஃபால்ட்டாகவே கும்பராசி கும்பலக்னக்காரங்க கவனமாக இருக்கணும். கடன் விவகாரங்களில் கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் வம்பளக் பஞ்சாயத்தை வலிச்சுட்டு வரதுலேயும் ரொம்ப கவனமாக இருந்திருக்கணும். இது வந்து 2025க்கு மட்டுமே கிடையாது, உங்களுக்கு லைஃப் டைம் இதில் கவனமாக இருங்க. ஆரோக்கியம் என்றைக்குமே ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்டே உங்களுக்கு இல்லை. ஸோ அந்த ப்ரொடெக்ஷன் ஷீல்டு எப்போ வரும் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உயிர்கள் மீது அன்பு செலுத்துறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மற்றவங்க மீது இரக்கம் கொள்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ப்ரொடெக்ஷன் ஷீல்டு வரும். வெறும் கோயிலுக்கு போகிறது, கும்பாபிஷேகம் பண்ணுறது, அபிஷேகம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களில் மட்டும் உங்களுக்கு அது கிடைக்காது. நீங்கள் வந்து இயற்கையை பூஜிக்கக்கூடிய நபர்கள். கும்பராசி கும்பலக்னம் அதை மறந்துடாதீங்க. என்னோட நிறைய மாஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வாசி ப்ராக்டிஷனர்ஸாக இருப்பாங்க, கிரியா யோகா பயின்றவங்களாக இருப்பாங்க. யாருக்கும் தெரியாத விஷயமெல்லாம் கும்பத்துக்கு தெரியும்.
ஸோ இயற்கை வழிபடுறதும் உருவமில்லாமல் எனர்ஜி வழிபடுறது மட்டும்தான் கும்பராசி கும்பலக்னக்காரங்களுக்கு ஒரே தம்புருள். ரெண்டாவது ட்ராவல். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் எனர்ஜைஸ் ஆவீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ கேட்ஜெட்ஸை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் ஆக்கப்பூர்வமாக வாழ்க்கையில் அடுத்தடுத்த படிநிலைக்கு உயர்ந்து செல்வீங்க. மோர் யூ ட்ராவல், மோர் யூ வாண்டர், மோர் யூ கம்யூனிகேட், மோர் யூ கேன் மேக் மணி. எக்ஸ்ட்ரீம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸை தொழில் ரீதியாக எதிர்கொள்ளக்கூடிய ராசிகளில் டிஃபால்ட்டாக வரக்கூடியது கும்பம் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த ஏன்னா 10ஆம் பாவமாக விருச்சிகம் வருது. அந்த எக்ஸ்ட்ரீம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸை எதிர்கொள்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும், என்றைக்குமே ப்ரிப்பேர்டாக இருக்கணும். கும்பத்துக்கு வந்து எதுலேயுமே லிமிட்டு தெரியாது, அந்த லிமிட்டை நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். இது தசாபுத்தியும் கோச்சாரத்தையும் மீறி வேலை பண்ணும். சனி 11ஆம் பாவத்தில் சனியுடைய பார்வை இருக்குது, ஆனால் 11ஆம் அதிபதியோட பார்வையும் சனி கூட அங்கே இருக்குது. அப்படின்னா உங்களால் பல்க் மணியை இப்போது சேமித்து வைக்க முடியும், பல்க் ரிசோர்ஸஸை உங்களால் உருவாக்க முடியும். ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் உண்டான முதல் தம்ரூல் என்ன அப்படின்னா, மனசில் வச்சுக்க வேண்டிய முதல் விஷயம் உங்களோட டிசைர்ஸ். அதை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் செட் பண்ணுறீங்க, உங்களோட கோல்ஸ் நீங்கள் எந்த அளவுக்கு செட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அமையப்பெறும். ஸோ கும்பராசி கும்பலக்னக்காரங்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்கும் அப்படின்னா, இறங்கி விளையாடுங்க. நீங்கள் பால் இஸ் ஆன் யுவர் கோர்ட். ஆனால் நீங்கள் எந்த விஷயத்தை எந்த அளவுக்கு நீங்கள் இறங்குறீங்க அப்படிங்கிறது மட்டும், அந்த லிமிட் மட்டும் உங்கள் கைக்குள்ளே இருக்குது. லக்னத்தில் ராகு இருக்கிறது உங்களை அப்கிரேட் பண்ணுறதுக்கும், உங்களை புதுசாக ஒரு பரிமாணத்தில் உங்களை நீங்கள் பார்க்குறதுக்கும் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயம். அப்படிங்கும்போது 7 இருக்கிற கேத்து ரிலேஷன்ஷிப்பை கையாளுறதையும், பப்ளிக்கில் உங்களை நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதத்துலையும், வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நபரை சந்திக்கிறீங்க அப்படின்னாலே அவங்ககிட்ட நீங்கள் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் ஒரு கவனம் வச்சுக்க சொல்லுது, ஒரு செக் வச்சுக்க சொல்லுது. நெக்ஸ்ட் 2.5 years ரிலேஷன்ஷிப் வித் யுவர் ஸ்பவுஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் வித் whomever you meet in your life. அதில் எப்போவுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அங்கே நிறைய பொறுமை இருக்கும், நிறைய உங்கள் பொறுமை சோதிப்பாங்க, நிறைய பொறுமை வேணும், நிறைய சகிப்புத்தன்மை வேணும். ஏன்னா 7 இருக்கிற கேது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு உறுதியாக கல்யாணத்தை கொடுத்துரும். ஆனால் அதை எப்போ கொடுக்கும், எப்படி கொடுக்கும் அப்படின்னா, நீங்கள் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை டிட்டாச் ஆயிடணும். எனக்கு கல்யாணம் நடந்தே தீரணும், எனக்கு 2025 எனக்கு நடந்தே தீரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 25 இல்லைங்க 2035 இருந்தாலும் அது லாக் பண்ணிடும். ஆனால் எனக்கு கல்யாணம் நடக்கணும்னு நான் நினச்சிட்டு இருக்கேன், அது அப்புறம் இறைவன் சித்தம், கடவுள் சித்தம் என்ன கொடுக்குதோ நான் அதை பெற்றிருக்கிறேன் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டை நீங்கள் வளர்த்திட்டீங்க அப்படின்னா, திருமணமாகாதவங்களுக்கு உறுதியாகவே திருமணத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த 2025 இருக்கும். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் இப்போ ப்ரையாரிட்டி எது ஆக்டிவேட் ஆகிருக்கு அப்படின்னா, செல்ஃப், சுயம் தான் ஆக்டிவேட் ஆகிருக்கு. அப்போ நான் ஹாப்பியாக இருக்கேனா, நான் சந்தோஷமாக இருக்கேனா, எனக்கு வேண்டியதெல்லாம் கிடச்சிருக்கான்னு சொல்லி எனக்கு நீங்கள் என்னை பற்றியே நீங்கள் அதிகமாக யோசிக்க ஆரம்பிக்கிறதுனால தான் உங்களோட 7ஆம் பாவமான ரிலேஷன்ஷிப் வந்து தாமதப்படும். ஸோ இந்த ஒரு விஷயம் இந்த கும்பராசி கும்பலக்னக்காரங்களுக்கு 2025 ஒரு தடையை கொடுக்குது. ஆனால் யூ ஜஸ்ட் அக்செப்ட் இட் அண்ட் ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஒன்லி டுவர்ட்ஸ் யோர் செல்ஃப் க்ரோத் அண்ட் ப்ரொஃபஷனல் க்ரோத். வாழ்க வளமுடன். மகர ராசி மகர லக்னக்காரங்களுக்கு இந்த 2025 வருடம் எந்த மாதிரி விஷயங்களில் ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கொடுக்க போகுது, எந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். காலபுருஷோட ஒரிஜினல் 10ஆம் பாவமான மகரம், இந்த உழைச்சி ஓடா தயாராங்கன்னு ஒரு வேர்டு சொல்லுவாங்களேங்க அந்த காலத்தில் பெரியவங்க, அது வந்து மகரத்துக்கு தான் அக்மார்க்க பொருந்தும். ஏன் அப்படின்னா, உழைக்க பிறந்தவங்க மட்டும்தான் மகரம். அவங்க வந்து பேட்டர்ன் மேக்கர்ஸ். யாரோ ஒருத்தர் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா மகரம் போட்டு கொடுக்குற ஸ்கெட்ச் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வேலை பண்ணிடும். ஸோ அந்த பேட்டர்ன் மேக்கர்ஸ் அப்படிங்கிற அந்த மகர ராசி மகர லக்னக்காரங்களுக்கு லக்னாதிபதி சனி 3ஆம் பாவமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல போய் ஃபஸ்ட்டு அமைஞ்சிருச்சு. ஸோ எல்லா விஷயங்கள்லையும் இந்த 2025 உங்களுக்கு மாற்றத்தை ஓப்பன் பண்ணிடுறதுங்கிறது உறுதி. அந்த சனி 3ஆம் பாவத்தில் மாற்றத்தை கொண்டு கொடுக்கறது எதுலெல்லாம் அப்படின்னா, வருமானத்துலேயும் குடும்ப வாழ்க்கையிலையும் அவங்க வே ஆஃப் அப்ரோச், இது 3லையுமே மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. அந்த சனி தன்னுடைய பார்வை எங்கெல்லாம் அடுத்து செலுத்துது அப்படின்னா, 5ஆம் பாவமான டெசிஷன் மேக்கிங்கில் கொண்டு போய் வைக்கிது. அப்போ நிறைய விஷயங்களில் அவங்க சிந்தனையிலேயே உங்களுக்கு ஒரு மாற்றம் வர ஆரம்பிச்சிடும். அவங்க யோசிச்சுட்டு இருந்த விதம் 2025க்கு முன்னால் ஒரு மாதிரி இருக்கும். 2020 குருவாஞ்சேரியில் ஃபிளாட் வாங்கினா அடுத்த குருவாஞ்சேரியில் பிளாட் இலவசம். நம்ம ஐஃபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்பைக் அப்ஸ் குருவாஞ்சேரியில் லிமிடெட் பீரியட் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே.